ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரெக்கவர் ஆகி வரத்துக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ ஓரளவு சரியானதுக்கப்புறம் வீடியோ போட வந்துட்டேன். இனிமேல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். அப்புறம் லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் எங்கே கடைசியாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிற கதை உங்களுக்கு புரியும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்ல அந்த விஷாக்கா இந்த போலீஸ்காரனை மிரட்டி இருப்பா, டைம் வேற கொடுத்துருப்பா. 3 நாளைக்குள்ள அந்த ஓம்காரோட கதையை நீ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைனா என்ன பண்ணிடுவ அப்படின்னு அவனும் கேட்பான். இல்லைனா உன்னோட காதல் உனக்கு கிடைக்காது, நீ அந்த மயிராவை அடையணுங்கிறதுக்காக தானே எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, அவளே உனக்கு இல்லாம ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டவும், அவளை எதுவும் பண்ணிடாத, இப்போ என்ன உனக்கு அந்த ஓம்காரோட கதையை முடிக்கணும், அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அடுத்த நிமிஷம் அங்கே அக்காக்காரி காரிடர் கிட்ட யாருக்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் போயிட்டு ஏதோ மயக்க மருந்தா தெளிச்சிட்டான் போல. உடனே அவ மயங்கி விழுந்துடுறா. ஒரு விக்கெட் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் வீட்டில் டீ குடிக்கிறதுக்காக அக்கா காரியை தேடும் போதுதான் தெரியுது அக்கா அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மாமா கிட்ட கேட்கும் போது அவன் சொல்றான், இந்த மாதிரி அவங்க காரிடோர் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம மயூராக்கு பயம் வந்துருது. இந்த மாதிரி நேரத்துல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை யாரையும் தனியா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க இருந்து வெளியே போனா அக்கா காரி அங்க மொட்டை மாடியில தொங்கிக்கிட்டு இருக்கா. அப்படியே மயக்கத்துல இருக்கிறா. மயக்க நிலையில அவன் இங்க கொண்டு வந்து போட்டு போயிட்டான் போல. இவ உடனே அக்கான்னு சொல்லிட்டு பதறவும் மொத்த ஃபேமிலியும் வந்துடுறாங்க. அவளை அங்கே போய் காப்பாற்றுறதுக்குள்ள கீழே எங்கே விழுந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரும் மாமியாரும் கீழே பெட்டை போட்டுட்டு ரெடியாக இருக்காங்க. ஒரு வழியாக அவளை அங்கேருந்து தூக்கியாச்சு. அப்புறம் தண்ணி தொளிச்சு, என்னாச்சு உனக்கு, நீ எப்படி அங்கே போன அப்படின்னு கேட்கும் போது அவள் சொல்கிறான், அந்த மாதிரி நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், அப்போ என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஸோ இதை பார்த்ததும் ஓம்கார் கன்ஃபார்ம் பண்ணிடுறான், இந்த வேலையை பார்த்தது கண்டிப்பாக அந்த ராகவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பிரச்சனை வீட்டில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால மாமியார் வீட்டில் ஒரு பூஜை வச்சே ஆகணும், நம்ம வீட்டுக்கு ஏதோ கந்திஷ்டி பட்ட மாதிரி இருக்கு, அதனால நாளைக்கே நம்மளோட வீட்டில் ஒரு பூஜை நடக்க போகுது, அதுக்கான ஏற்பாடுலாம் நீ பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி மருமக கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து அந்த ராகவும் காதில் வாங்கிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அந்த பூஜையில் ஏதோ ஒரு குட்டையை அவன் குழப்ப போகிறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மறுநாள் ஆனதுக்கப்புறம் அந்த பூஜையுமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மருமக கிட்ட மாமியாரும் இந்த மாதிரி ஹோமகுண்டத்தை எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க இருந்து கிளம்பி போறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஓம்காரும் ராகவ் கிட்ட, இந்த பூஜை எங்க அம்மா பண்றதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் தெரியுமா, ஒன்ன மாதிரி கெட்டவங்களோட கண் பார்வை எங்க மேல படக்கூடாது, எங்க குடும்பத்தை விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றாங்க, அதனால கூடிய சீக்கிரத்துல ஒன்னு இந்த வீட்டை விட்டே துரத்திடுவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப மயிரா ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்டு கேக்குது. உடனே இவன், நீ என்னோட மயிராவை என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி அங்க ஓடி போய் பாக்குறான். அந்த ரூமோட டோர் வந்து லாக் ஆயிருக்கு, ஸ்டோர் ரூம் டோரு. உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்துல இருக்கிறவனோட சட்டையை பிடிச்சி கேட்கறான், என்னோட மயிராவை என்னடா பண்ண பார்த்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனும் நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் தான் கதவை உடைச்சி அவளை வெளியே கூட்டிட்டு வராங்க. உள்ளுக்குள்ள ஒரே புகையா இருக்கு. எப்படி இங்க புகை வந்துச்சு அப்படின்னு கேட்டா தெரியல, நான் ஹோமகுண்டத்தை எடுக்கலான்னு தான் போனேன், திடீர்னு எப்படி புகை வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இதுக்கு காரணமும் அந்த ராகவ பயதான் அப்படிங்கிறத இவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு பூஜையில் உட்காந்து பூஜை பண்ணும் போது தான் இவங்க 2 பேரும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்புறமா தான் தெரியுது அங்கே ஆல்ரெடி அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்ம மயூராக்கு ஏற்கனவே தெரியும் போல. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவன் நம்ம ஓம்காரும் மயூராவும் பேசுறது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடு ஃபுல்லாக மைக் வச்சான் இல்லையா, அதை இவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வீடு ஃபுல்லாக மைக் இருக்குங்கிறத இவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவன் மைக் தானே வச்சான், நம்ம அட்வான்ஸா கேமரா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா கேமரா வச்சுட்டாங்க. ஸோ அதனால அந்த கேமரால பார்க்கும்போது அக்கா காரி அங்கே காரிடோர் கிட்ட பேசிட்டு இருக்கிறது, ஃபோன் பேசிட்டு இருக்கிறது வேற யாருக்கிட்டையும் இல்லை, நம்ம மயூரா கிட்ட தான். அப்போ பின்னாடி ராகு வரான், நீ அப்படியே கவனமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அது தெரிஞ்சேதான் அவங்க நின்று இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் மயக்க மருந்த போட்டு அவளை அங்கே இருந்து தூக்கிட்டு போறது, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர் ரூம்ல ஆல்ரெடி இவன் புகையை கலப்புறதுக்காக உள்ள வந்திருப்பான் போல. ஸோ அதுவுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயினி உள்ள வர நேரம் பார்த்து அவ அந்த ஹோமகுண்டத்தை எடுக்கும் போது அங்க புகையுமே கிளம்பி இருக்கும்.
ஸோ இது எல்லாமே தெரிஞ்சும் அந்த ராகுவுக்கு எதிராக ப்ரூஃபை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுநாள் ஆனதும் அவனுக்கு எதிராக ஒரு ப்ரூஃப் கிடச்சிருச்சு. இப்போ அந்த ப்ரூஃபை எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டில் நான் கொடுக்க போகிறேன். அவனுக்கு எதிராக கேஸை போட்டோம் அப்படின்னா அவன் இதுக்கப்புறம் ஓம்காரோட விஷயத்தில் இன்வால்வ் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக பார்க்குறா. நம்ம ஹீரோயினியும் கூட போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பி வைக்கிறான். அப்படி வெளியே கிளம்பி வரும்போது அந்த ஏசிபி கூடயே ஒரு போலீஸ்கார் சுற்றிட்டு இருப்பார் இல்லையா, அவர் அவனோட ஐடி கார்டை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்காரு போல. எங்க ராகுன்னு கேட்டா அவன் உள்ளதான் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினி சொல்லிடுறா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் வெளியே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அதனால ஐடி கார்டை என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஏதோ ஃபோன் கால் வந்திருக்கும் போல. ஸோ அதனால இவகிட்ட கொடுத்துட்டு அவர் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயினி அதை வாங்கினதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ராகுவோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ராகுவுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருக்காங்க, இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது தெரியும். அது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவனோட வீட்டுக்கு போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் முடிவு பண்ணிட்டு, நீ கோர்ட்டுக்கு போ, நான் ராகுவோட வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரே கார்ல அந்த ஸ்பாட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினியை மட்டும் அக்காக்காரி இறக்கி விடுறா. அப்படி இறக்கி விடும்போது இது வரைக்கும் தங்கச்சிக்காரிக்கு எவ்வளவோ கொடுமைகள் பண்ணியிருப்பா. அதுக்கு இப்பதான் மனசார மன்னிப்பு கேட்கிறா. நான் உன்னை நினைச்சு பொறாமப்படாத நாளே இல்லை மொய்ரா, எப்ப பாரு உனக்கு அழகு இருக்கு, நீதான் அந்த உலகத்திலே லக்கியான பொண்ணுன்னா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீ இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வரும்போது எல்லாத்தையும் கண்ணால பார்க்கும் போதுதான் தெரியுது, நீ கடந்து வந்த மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கையை யாருக்கும் அந்த கடவுள் கொடுத்துடக்கூடாது. இப்போ வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க. இப்போ ஒரு அக்காவா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், ஓம்கார நான் எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை வாழுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவளும் அதை நீங்க செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. அப்புறம் நானுமே உங்களை மரியாதை இல்லாம நிறையவே பேசியிருப்பேன், அதுக்கு என்ன நீங்களும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லவ் யூலாம் சொல்லி 2 பேரும் தன்னோட அன்பை பரிமாறிக்கிட்டு நம்ம ஹீரோயினி அங்கேருந்து கிளம்பி போறா. ராகுவோட அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வீட்டில் பழைய ஜாமான்லாம் எடுத்து தூக்கி தூர போகும்போது அப்போ கீழே போட்டான் போல, பார்த்து எடுத்துட்டு போக மாட்டியா அப்படின்னு அம்மாவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கீழே விழுந்த ஜாமானை பார்க்கும் போதுதான் தெரியுது அது நம்ம வீட்டு ஜாமானே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் விஷாக்காவோட ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறான். ஃபோட்டோவை பார்த்துட்டு இல்லை, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு தான். ஏற்கனவே நம்ம ஹீரோயினி ஒரு தடவை ராகுவை ஃபாலோ பண்ணி போயிருப்பா இல்லையா, அப்பதான் அந்த பையிலுமே விஷாக்காவை மீட் பண்ணியிருப்பான். அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஒரு பிரேஸ்லெட்டோட பீஸ் கிடச்சிருக்கும். அதை எடுத்துட்டு வந்துட்டு புருஷங்காரங்கிட்ட கொடுத்துருப்பா. ஸோ அந்த பிரேஸ்லெட்டை பார்க்கும்போது அந்த பீஸோட பிரேஸ்லெட் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான். ஸோ ஒப்பிட்டு பார்க்கும்போது சேம் அதே பிரேஸ்லெட் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த விஷாக்கா இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த இவன் தெரிஞ்சுக்கிறான். அப்பன்னு பார்த்து அண்ணங்காரனுமே வந்து இந்த மாதிரி மேகா மட்டும்தான் கோர்ட்டுக்கு போயிருக்கா, ராகுவோட அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகுவோட வீட்டுக்கு மயிரா போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். உடனே இவன் டென்ஷன் ஆகி கத்துறான், என்ன சொல்றீங்க, ராகுவோட வீட்டுக்கு மயிரா தனியா போயிருக்காளா? அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயமே தெரியாது, அந்த விஷாக்கா இன்னும் உயிரோட தான் இருக்கா. அப்படின்னா ராகு தனியா இல்ல, அவங்க கூட அந்த விஷாக்காவும் இருக்கா. அந்த இடத்துக்கு இவ தனியா போயிருக்கா. அவங்களால மயிராக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா உன் கால டிராக்கர் இருக்கு, அதை மறந்துட்டியா அப்படின்னு அவனும் கேட்கறான். உடனே இவன் டென்ஷன் ஆகி காலை அங்க இருக்கிற டேபிள்ல தட்டுறானா, அடுத்த நிமிஷமே என் காலில் கட்டியிருந்த டிராக்கர் கீழே விழுந்துருச்சு. அப்படின்னா இந்த டிராக்கர் இப்ப காலில் இல்லை அப்படிங்கும் போது இந்த டிராக்கரை வீட்லயே வச்சுட்டு இவன் இங்க இருந்து கிளம்பி போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ராகு இதே வீட்டுல தான் இருக்கான். அப்படி இருக்கும் போது இவன் இங்க இருந்து எப்படி கிளம்பி போக முடியும்? அதனால நம்மால என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஆல்ரெடி மைக் வச்சிருக்கான் இல்லையா, அந்த மைக்கை இப்ப அவன் ஆன் பண்ணி விட்டு சும்மாச்சுக்கும் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்னது ராகு பத்தின ப்ரூஃப் மேகாவுக்கு கிடைச்சிருச்சா, அதை எடுத்துட்டு அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாளா, நல்ல ஐடியா தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவன் காதுல வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி அவனும் காதுல வாங்கின அடுத்த நிமிஷமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிடுறான் கார் எடுத்துக்கிட்டு. அவனை அந்த பக்கம் தசை திருப்பி விட்டுட்டு நம்மளால அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் மயிராவை தேடி. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஒரு வழியா ராகுவோட அட்ரஸை கண்டுபிடிச்சி வீடு வரைக்குமே வந்துட்டா. ஆனா உள்ள போறதுக்கு சாவி வேணும். சாவி எங்க போச்சு, கண்டிப்பா இங்கேதான் எங்கேயாவது வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூத்தட்டி எல்லாம் பாக்குறா. பார்த்தா அவன் அங்கதான் சாவியை மறைச்சு வச்சிருப்பான் போல. அதை திறந்து உள்ள ஓபன் பண்ணி போய் பாக்குறா. பார்த்து அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாவே அவன் நம்ம மயிராவோட போட்டோ ஒட்டி வச்சிருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் இவ்வளவு நாளா ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இங்க என்னன்னா இவன் நம்மள போட்டோ
கண்டுபிடிச்சி இப்படி எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா தான் அவள் யோசிச்சு பார்க்குறா. இது வரைக்கும் அவன் பழகுனது, பேசுனது, பார்த்தது அது எல்லாமே தப்பான கண்ணோட்டத்தில் தான் அவன் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போக போனா கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ராகு பயலும் வந்துடுறான். இவன் எப்படி இங்கே வந்தான்? இவனை தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திசை திருப்பி விட்டாச்சு, அப்புறம் எப்படி இவன் இங்கே வந்தான் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவன் கார்ல போயிட்டு இருக்கும் போதே சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேட்டிருப்பான் போல, என்ன பத்தின ப்ரூஃப் யாராவது கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கூடவே சுத்திட்டு இருந்த அந்த போலீஸ்காரர்கிட்ட கேட்டாலும் அவரும் அதே தான் சொல்றாரு. உங்க வீட்டுக்கு நான் வந்தேன் ஐடியா கொடுக்கறதுக்காக, உங்களுக்கு அந்த ஐடியா மயூரா கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா என்ன ஐடி, அந்த மாதிரி என்கிட்ட எந்த ஐடியும் வரலையே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லி இருப்பான். ஸோ அப்புறமா தான் அவன் யோசிச்சு பார்க்குறான். ஐடி கார்டு அவள் கையில் கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது அதில் அட்ரஸ் இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு தான் அவன் போயிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவனும் கெஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால அக்காக்காரி எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவளை வேற ஃபாலோ பண்ண சொல்லிட்டு தான் இவன் இங்கே வந்திருக்கான் போல. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் அங்கே ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் என்ன ராகு, என்ன பண்ணியிருக்க, இதெல்லாம் என்ன விளையாட்டுத்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கா. உடனே இவன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் அதே இடத்துல வச்சுக்கிட்டு என்ன மயூரா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கா, இதெல்லாம் என்ன தெரியுமா, என்னோட பொக்கிஷம், இவ்வளோ நாளாக நான் இந்த ஃபோட்டோஸ் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், பல வருஷம் கழிச்சு நான் உன்னை திரும்பவும் சந்திச்சிருக்கேன், உன்னை நான் திரும்பவும் இழக்க விரும்பலை, நீ எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறான். போது நிறுத்து, நான் இன்னொருத்தவனோட பொண்டாட்டி, அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, நான் ஓம்காரோட மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓம்கார் ஓம்கார் ஓம்கார், அந்த ஓம்கார் உனக்கு அப்படி என்னத்தை செஞ்சுட்டான், இங்கே வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி அவளோட முகத்தை காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே பாரு, இதுதான் அந்த ஓம்காரால உனக்கு கிடைச்சது, உன்னோட அழகையும் அவன் சதிச்சிட்டான், அப்படிப்பட்டவனையா நீ உன்னோட புருஷனை சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா நான் அப்படி இல்லை, உன்னோட பேரை என்னோட நெஞ்சில சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சட்டையை கிழிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கான். அவளோட பேர் அதாவது அந்த நிக்நேம் மின்டின்னு சொல்லிட்டு அவன் டாட்டூ குத்தி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம சொல்றான், உனக்கு அவன் சுத்தமா தகுதியே இல்லாத ஒருத்தவன், உனக்கு எப்போதுமே நான் தான் பொருத்தமானவன், நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இப்படி அடுத்தவன் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டே இருக்கான். அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் அக்காக்காரிக்கிட்டேருந்து ப்ரூஃபையுமே அந்த போலீஸ்காரன் பிடுங்கிட்டான் போல. ஸோ அவள் வந்து வீட்டில் புலம்பிக்கிட்டே இருக்கா. என்கிட்ட இருந்த ப்ரூஃப் எல்லாம் வழியிலே பாதி பேர் வழி மறித்து என்ன அடிச்சு விட்டு என்கிட்ட இருந்த ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதை சேஃபாக வச்சிருந்துருக்கலாம்ல அப்படின்னு இவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு கால் வருது. கால் பண்றது வேற யாரும் இல்ல, அந்த ராகு தான் கால் பண்ணி சர்ப்ரைஸ் உன் பொண்டாட்டி இப்போ என்கிட்ட இருக்காடா, என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.